இந்த காயில் இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஞ்சள் பூசணியை வச்சு ஒரு அருமையான காரக்குழம்பு. இதுக்கு மஞ்சள் பூசணி நான் எடுத்திருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கீத்து அளவுக்கு கட் பண்ணி மேலே இருக்கிற தோள்களெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் வடகம் போட்டு தாளிச்சிருங்க. ஒரு 25 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துட்டு கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு தக்காளி பழம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச இந்த மஞ்சள் பூசணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை, நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா அருமையான காரசாரமான மஞ்சள் பூசணி காரக்குழம்பு ரெடி. பொங்கல், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.